சாட்டர்டே மார்னிங் என்னோட கல்யாணத்துக்காக முடிஞ்ச வரைக்கும் நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு பிடிச்ச மாதிரி ஜுவல்ஸ் வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டும் சேவ் பண்ணிட்டேன். எனக்கு பர்டிகுலராக இத்தனை பவுன் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி ஜுவல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருக்கேன். ஸோ பாஸ்ட் ஒரு 1.5 இயராக சேர்த்து வச்ச அமௌண்ட்டில் லாங் ஹாரம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைக்கு தான் போயிருந்தோம். 4 to 5 பவுன் வெயிட்டில் வர மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் காட்ட சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சாங்க. ஒன்றா வச்சு பார்த்துட்டு எது கரெக்டாக செட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஆன்டி கலெக்ஷன்ஸுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் 4 to 5 பவுண்டில் வாங்கினா ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் வச்சு வாங்கினா தான் லைஃப் வரும்னு சொன்னதுனால அந்த செக்ஷனுக்கு பை பை சொல்லிட்டு ரெகுலர் கலெக்ஷன்ஸ்லேயே ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு. பிளான் பண்ண வெயிட் விட கொஞ்சம் கூட தான் ஆச்சு. இருந்தாலும் பிடிச்ச மாதிரி ஜுவல் வாங்கிட்டு கடையிலேருந்து கிளம்பிட்டோம். நீயா நானா ஷோவோட ஒரு எபிசோடில் கேர்ள்ஸ் வந்து இத்தனை பவுன் தான் வேணும்னு சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட டிமாண்ட் பண்ணுற மாதிரி ரீல்ஸ் பார்த்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பாக அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவாங்க. பட் ரொம்ப டிமாண்ட் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.